நம்ம இப்போ என்ன பைக் பார்க்க போறோம்னா வெஸ்பா பைக் ஃபிட்டிங் வீடியோ தான் பார்க்க போறோம். அது ஒன் பை ஒன்னா எப்படி ஃபிட் பண்ணுறத பார்க்கலாம். உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்ல வரும்போது இந்த மாதிரியே பாக்ஸாக தான் வரும். அதில் உங்களுக்கு ஒரு 4 ஐட்டம் அசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் வீல் வந்துடும். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங் ராடு வந்துடும். சப்போர்ட்டிங் ராடு அந்த மாதிரி வந்துடும். அடுத்து வந்து ஃப்ரண்ட் இதுக்கு ஹெட் செட்டப் மாத்துறது அது ஒன்று வந்துடும். வண்டி ஃபிட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். அதே மாதிரி இந்த மாதிரி ஹெட்டு ஒன்று வந்துடும். இப்போ நம்ம அந்த ஐட்டம் மட்டும்தான் நம்ம அசம்பிள் பண்ண போகிறோம். ஹெட்டு, இது ஃப்ரண்ட் மர்க்காடு, சப்போர்ட்டிங் ராடு, வீலு, இந்த 4 ஐட்டம் தான் நம்ம அசம்பிள் பண்ண போகிறோம். பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் எப்போ அசம்பிள் பண்ணாலும் வண்டியை வந்து அப்படி திருப்பி போட்டுக்குங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரூ இதுலேயே போட்டு வந்துடும். 6 ஸ்க்ரூ வந்துடும். 6 ஸ்க்ரூவே கழட்டிக்கிற வேண்டியதான். ஃபர்ஸ்ட்டு எங்கள்கிட்ட வந்து மிஷின் இருக்கிறனால நாங்கள் மிஷினில் கழட்டிக்கிறோம். உங்கள்ட்ட ஸ்க்ரூ டிரைவர் எது இருந்தால் கூட நீங்கள் ஸ்க்ரூ டிரைவரில் கழட்டிக்கலாம். அவ்வளோதான், 6 ஸ்க்ரூவையும் கழட்டியாச்சு. இப்போ வந்து நம்ம சப்போர்ட்டிங் ராடு வைக்க போகிறோம். சப்போர்ட்டிங் ராடு வந்து கரெக்டாக இந்த ஹோல் இருக்கு பார்த்தீங்களா, இதில் வந்து இந்த மர்க்காடு கரெக்டாக லாக் ஆகுற மாதிரி வைக்கணும். சிலவங்க மாற்றி வைப்பாங்க, மாற்றி வைக்கும்போது எடுக்காது. நம்ம வச்சோடனே கரெக்டாக அந்த மோல்டிங் இதுக்கு கரெக்டாக செட் ஆகுற மாதிரி உட்காந்துரும். இப்போ நம்ம என்னென்ன ஸ்க்ரூ கழட்டணுமோ அப்படியே எல்லா ஸ்க்ரூவையும் போட்டுற வேண்டியதான். இந்த சைடில் போட்டுறணும். கரெக்டாக இதை வச்சு இந்த மர்க்காடுக்கு இந்த இடையில இந்த ஹோல் மாதிரி வரும். இந்த ஹோலில் விட்டு கரெக்டாக சைடில் ஏற்ற வேண்டியது. ஆனால் ஸ்க்ரூ வந்து நல்லா ஃபுல்லாக இறங்குற அளவுக்கு, இந்த பார்த்துருக்கீங்கள வீடியோவில், அது மாதிரி ஃபுல்லாக இறங்குற அளவுக்கு நீங்கள் ஏற்றிக்கணும். உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இதை சப்போர்ட்டிங் ராடை மாட்டின சைடுக்கு கரெக்டாக 6 ஸ்க்ரூ போட்டிங்களா, ஃபர்ஸ்ட் இதை தான் ஃபிட் பண்ணணும். வேறு எதையுமே ஃபிட் பண்ணக்கூடாது. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படியே திருப்பிக்கிற வேண்டியதான். வண்டியை அப்படியே திருப்பிக்கிட்டு அடுத்து நீங்கள் மாட்ட வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ராடை தான் மாட்டணும். இந்த ராடு மாட்டுறத இந்த இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஒரு பின்னு மாதிரி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இது வந்து இந்த மர்க்காடில் கரெக்டாக உட்காரணும். இந்த ராடு மாதிரி சின்னதாக நட்டிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அது கரெக்டாக அதில் வந்து உட்கார்ற அளவுக்கு செட் பண்ணணும். உங்களுக்கு உட்கார வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். மேலே டாப் வழியாக விட்டு கரெக்டாக உட்காந்துடணும். நான் வந்து ஒரு சின்ன ராடு மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, அது கரெக்டாக இந்த ஹோலில் உட்காந்துடணும். அது மாதிரி மேலே டாப்லாம் இந்த ஒயிட் கலர் இருக்கும்ல, அதில் கட் பண்ணி விட்டுக்குங்க. மெயினாக கட் பண்ணும்போது இந்த ஒயர் வந்து உள்ளே ஓடிடாத அளவுக்கு நீங்கள் எதுவும் டேப்பு எதுவும் இருந்துச்சுன்னா இந்த டேப் மட்டும் உங்களுக்கு அடித்து வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் கட் பண்ணிவிட்டு இது உள்ளே ஓடிடுச்சுன்னா உங்களுக்கு எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இப்போ இந்த கீ வழியாக கீழே ராட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கீழ் வழியாக உள்புறமாக தள்ளணும். இந்த மாதிரி இது பண்ணிடணும். இந்த ஹெட்டு இந்த இது மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, அது முன்னாடி தான் வரணும். சிலவங்க மர்க்காடு பின்னாடி வச்சுருவாங்க, அந்த மாதிரி வைக்கக்கூடாது. நல்லா வச்சு நல்லா கீழே அமுக்கி விட்டு, இப்போ இந்த ராடில் சின்ன ஹோல் மாதிரி தெரியுதுங்களா, ஹோல் தெரியுங்களா, இந்த ஹோலில் தான் நம்ம ஹெட்டையும் மாட்டி விட்டு நம்ம ஸ்க்ரூ அதில் போடுற மாதிரி இருக்கும். இந்த ஹெட்டில் பார்த்தீங்கன்னா அந்த உள்ள ஸ்க்ரூ இருக்கும். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் மாட்டுறதுக்கு முன்னாடி இதை கழட்டிடணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஸ்க்ரூவை கழட்டாமலே இதில் ப்ரெஸ் பண்ணுவாங்க, அப்போ போகாது. அதனால இந்த ஸ்க்ரூவை ஃபர்ஸ்ட்டு கழட்டிடணும். இது உள்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கிற வீடியோவில் ஜூம் பண்ணி அதில் போல்டு மாதிரி இருக்கும். நீங்கள் ஏற்றினோடனே அதில் கரெக்டாக ஃபிட்டாக உட்காந்துக்கிறோம். இப்போ இதில் 3 கலர்ஸ் ஒயர் இருக்கு. ரெட்டு, எல்லோ, இந்த மாதிரி 3 கலர் இருக்கு. கரெக்டாக அந்த ஹெட்டில் உள்ள லைனோட லைனாக கரெக்டாக கன் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ரெட்டுக்கு ரெட்டு, அப்புறம் ரெட்டு, மஞ்சள், பிளாக் அதோட சேர்ந்ததுக்கு அது கரெக்டாக
கரெக்டாக அது அதுக்குள்ள மேட்சிங்கை நீங்கள் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டாக லாக் ஆகும். இது மாதிரி ஃபிட் பண்ணிவிட்டு ஒயரை வந்து இந்த உள்புறமாக தள்ளுறாங்க பார்த்தீங்களா, அதனால் அது மாதிரியே மேல்புறமும் உள்புறமாக தள்ளிடுங்க, கீழேயும் உள்புறமாக தள்ளிக்கிங்க. இந்த இந்த கருப்பு கலர் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா ஹெட்டு, அது வந்து வெளியே தெரியாத அளவுக்கு உள்புறமாக தள்ளிக்கிங்க. முடிஞ்சால் நீங்கள் அதில் ஒரு டேப்பு கூட அடிச்சுங்க, ஒயிட் கலர் டேப் அடிச்சுட்டு உள்ள தள்ளிவிடும். சிலவங்களுக்கு அவர் தள்ளும் போது அந்த ஒயர் கலண்டு உள்ளே விழுந்துடும். உள்ளே விழுந்துன்னா நீங்கள் திரும்ப கட்டு கம்பி போட்டு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஹெட்டு மாட்டுறாங்க பார்த்துக்கோங்க. கரெக்டாக ஒயர் இழுத்துட்டு கரெக்டாக அதுக்கு நேராக அமைக்க வேண்டியதான். அவ்வளோதான், ஹெட்டு நம்ம மாட்டியாச்சு. இது மாற்றம் மட்டும் இல்லாமல் கரெக்டாக நம்ம ஃபர்ஸ்ட் ராடு பார்த்தோம் இருந்ததுல, ராடுல உள்ள ஹோலும் இதில் உள்ள ஹோலும் கரெக்டாக நேருக்கு நேராக வருதான்னு பார்த்து அந்த ஸ்க்ரூ டிரைவரை உள்ள ஏற்றிடணும். அதுதான் ரொம்ப மெயின். கரெக்டாக நீங்கள் பார்க்கணும், கரெக்டாக நேருக்கு நேராக அமையுதா அப்படின்னு மட்டும் பார்த்துக்கணும். சப்போஸ் நீங்கள் வளைச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ராடு வந்து கரெக்டாக உள்ளே போகாது. நேருக்கு நேராக பார்த்து ஏற்றினா தான் சல்லுன்னு உள்ளே போகும். வீடியோவில் பாருங்கள், நாங்கள் போட்ட ஸ்க்ரூ வந்து நல்லா உள்புறமாக போயிடுச்சு. அது மாதிரி தான் நீங்கள் மாட்டணும். ஏறத்தாழ ஹெட்டு மாட்டியாச்சு, சப்போர்ட்டிங் வீல் மாட்டியாச்சு. இப்போ அடுத்த சின்ன சின்ன இது பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா ரெட் கலர், அது மாட்ட போகிறோம். நீங்கள் மாட்டுறதுக்கு முன்னாடி கரெக்டாக அது இதில் ஒரு காடி மாதிரி இருக்கும், கரெக்டாக அந்த காடியில் உட்கார வச்சு அதுக்கப்புறம் தட்டணும். பாருங்க, சிலவங்க வந்து மாற்றி வச்சு தட்டிடுவாங்க. மாற்றி வச்சு தட்டும் போது அந்த காடி உடையறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் கரெக்டாக நேருக்கு நேராக லெவலாக வச்சு தட்டினா உங்களுக்கு கரெக்டாக கம்பேக்டாக உட்காந்துக்கிறோம். அடுத்து இந்த வண்டிக்கு இந்த கேப் மாதிரி மாட்டுறோம். அது ஸ்க்ரூ எதுவுமே தேவையில்லை, அதை வச்சுட்டு ஒரு தட்டு தட்டுனா உள்ள நல்லா நறுக்குன்னு உட்காந்துரும். அடுத்து பார்த்தீங்கன்னா வண்டிக்கு வந்து இப்போ உங்களுக்கு மேக்ஸிமம் வரையில் பேட்டரி லைன் வந்து ஒரு லைனை கழட்டி விட்டு தான் வரும். நீங்கள் தான் லைன் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது எப்படி கொடுக்குறோன்னு சொல்கிறேன். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரூ இருக்கும். அந்த ஸ்க்ரூவை கழட்டினா உங்களுக்கு சீட் அப்படியே ஓப்பன் ஆகும். அந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 கனெக்ஷன் இருக்கும். 4 கனெக்ஷனில் ஒரு கனெக்ஷன் மட்டும் எடுத்துருக்கும். ரொம்ப மெயினானது இந்த கேப் மாதிரி இருக்கும். அந்த கேப்பை கழட்டிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கேப்போட வச்சு குத்துவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. கேப்பை மட்டும் எடுத்துட்டு கரெக்டாக அந்த கருப்புக்கு கருப்பு, சிகப்புக்கு சிகப்பு, ஆல்ரெடி சிகப்புலாம் ஒரு லைன் கொடுத்துருக்கும். எதில் லைன் கொடுக்கலையோ சில இதில் வந்து கருப்பு மாட்டிருக்கும், சிகப்பு மட்டும் மாட்டாமல் இருக்கும். அது மாதிரி எதில் லைன் கொடுக்காம இருக்கோ அதில் பார்த்து லைனை கொடுத்துக்கோங்க. அது மாதிரி ஒரு வாரம் ஓட்டாமல் சும்மா வச்சுருந்தீங்கன்னா அந்த 4 லைனில் ஏதாச்சும் ஒரு லைனை ரிமூவ் பண்ணிக்கங்க. அப்போ தான் உங்களுக்கு பேட்டரி லைஃப் நல்லா வரும். இந்த பைக்கை மாட்டுறதுக்கு முன்னாடி இந்த ஹோல் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஹோல் வந்து இந்த இதில் வந்து சீட்டில் இருக்கும். அந்த இதில் போய் உள்ளே லாக் ஆகணும். லாக் பண்ணிவிட்டு இதை நல்லா ஒரு அமுக்கி விட்டு ஸ்க்ரூ டிரைவர் நம்ம கழட்டணும்ல ஃபஸ்ட்டு, அந்த ஸ்க்ரூ டிரைவரை உள்ளே ஃபுல்லாக போட்டு விட்டுற வேண்டியதுதான். அதை போட்டுவிட்டு போல்ட்டை போட்டுக்கிற வேண்டியதான், வேலை முடிஞ்சிச்சு. அடுத்து இந்த மாதிரி கப்பு வரும். கரெக்டாக இதில் என்ன அச்சில் இருக்கோ அதே அச்சில் லாக் பண்ணிக்கிறணும். வச்சுட்டு ஒரு அமுக்கு ப்ரெஸ், இதுக்கெலாம் ஸ்க்ரூ எதுவும் வராது. நம்ம லாக் ப்ரெஸ் பண்ணால் லாக் ஆகிக்கிறோம். அடுத்து நம்ம என்ன மாட்ட போகிறோம்னா மிரர். மிரரில் வந்து நம்ம ரைட்டு லெஃப்ட்டுன்னு 2 மிரர் இருக்குது. கரெக்டாக லெஃப்ட் சைடு மாட்டும் போது லெஃப்ட் மிரரையும் வச்சு ஒரு அமுக்கு முடிஞ்சு கிக்குன்னு ஒரு சவுண்ட் வரும். இங்கிட்ட வச்சு ஒரு அமுக்கு, அவ்வளோதான், கிக்குன்னு சவுண்ட் வந்துடும். இப்போ நம்ம ஏறத்தாழ வெஸ்பா பைக் வந்து ஃபிட் பண்ணியாச்சு. இதோட பேசிக் இதை மட்டும் சொல்கிறோம் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் பட்டன், இதெல்லாம் மியூசிக் ஆப்ஷன் வந்துடும். இது வந்து ஃபார்வேர்டு கொடுத்து கையில் ஆக்சிலேட் பண்ணால் முன்னாடி போகும், பேக்வேர்டு கொடுத்து கையில் ஆக்சிலேட் பண்ணால் பின்னாடி வரும். இதுலேயே நம்மகிட்ட 2 வண்டி வரும். கையில் ஆக்சிலேட்டர் உள்ளதும் வரும், லெக்கில் ஆக்சிலேட்டர் உள்ளதும் வரும். ரெண்டுமே ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம் தான், ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, பார்த்துங்க, நீட்டாக ஃபிட் பண்ணியாச்சு. ஓகே, தேங்க்யூ.